நண்பர்களே, வெய்ய காலம் ரொம்ப வெயில் அடிக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாகுது, ரொம்ப சூடாகுது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நம்ம டீம்லேயும் கேட்குறாங்க, கஸ்டமர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வழக்கமாக இருக்கிற ஹீட்டை விட வந்து இப்போ நிறையா வந்து டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. சூடு அதிகமாக இருக்குது. கை காலெலாம் தொட்டு பார்த்தாவே பயங்கர சூடாக இருக்குது. அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கைக்கு மாறாக வந்து நம்ம ஒன்றும் ஏன்னா வெயில் அடிக்குது, ஆமாம் அடிக்க தான் செய்யுது. அதே மாதிரி நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜ் வாங்கி ஏசி வாங்கி எல்லாம் நம்ம பண்ணாலும் உடம்பு வந்துட்டு நம்ம கேர் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தண்ணி குடிக்கணும் நிறையா. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 பாட்டில் தண்ணி நீங்கள் கம்பல்சரி குடிக்கணும். ஏன்னா மூச்சு, கண்ணீர், ஸ்கின்னில், வேர்வையில், பேச்சில், யூரின் மோஷனில் எல்லாத்துலேயுமே வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகும். அப்போ வந்து நீர் சத்தும் நிறையா வெளியில் போகும். சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜாக்கெட்டில் வெள்ளை வெள்ளையாக படிகிறது, பேண்ட்டில் வெள்ளை வெள்ளையாக படிகிறதுலாம் உப்பு சத்து, நீர் சத்து அந்த மாதிரி அதெல்லாம் வெளியில் போகும். அதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மோர் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். இப்போ நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வந்துருச்சு, அது வாங்கி குடிக்கலாம். அதெல்லாம் வாங்கி நீங்கள் குடிக்கணும். அப்புறம் வந்து அதிக வெயிலில் வந்து ரோமிங் பண்ணாதீங்க. ஒரு இடத்த பிடிச்சி உட்காருங்க. நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சோசியல் மீடியா இருக்குது, நிழலில் உட்காந்து ஃபேனை போட்டு அழகாக வந்து